என்ன எத்தனை லேயர் இருக்குன்னு பாருங்க. பர்கர் தோசை பார்க்கவே செமையா இருக்கு. பர்கர் தோசை கடிச்சிடலாம். சத்தியமா இந்த மாதிரி தோசை யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. பர்கர்ல தோசை சுட முடியும் யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளும் தோசையை விதவிதமா போடுவோம். ஒருத்தனும் பார்த்த மாதிரியே தெரியல. என்னைக்குதான் தோசை வீடியோ ஃபேமஸாக போடுறது தெரியல. சத்திய சோதனை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 100 days ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 21. இது வரைக்கும் 20 வெரைட்டி தோசை சுட்டுருக்கோம். அந்த 20 வெரைட்டி தோசையும் நீங்கள் என்ன பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, என்னதானா நிறைய இது வரைக்கும் 20 வெரைட்டி வீடியோ போட்டாச்சு. வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டாலும் வேற உங்களுக்கு அது சஜஷனில் போகும். அதனால தான் லைக் பண்ண சொல்கிறேன். ஓகேயா, வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்க. நக்கு செத்தப்பையில மூஞ்சி மோரி. இன்னைக்கு என்ன தோசை விட போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட பர்கர் தோசை. அது எப்படிடா பர்கர்ல எப்படிடா தோசை சுட முடியும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஸோ அதை எப்படி செய்யறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ தோசையை பர்கர் மாதிரி ஊற்றி அதுக்கு நடுவில் பேட்டி வச்சு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சு மயோனஸ் சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி பர்கர் தோசை செய்ய போறோம். எழுதிருக்காம தாங்க முடியல. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பர்கர் தோசை சுடுறதுக்கு நம்ம தோசையை அந்த பர்கர்ல உள்ள பன் ஷேப்புக்கு தோசையை விட்டு எடுத்துக்கலாம். பிளஸ் அதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, ரெடியூஸ் கிடைக்கல அதனால முட்டைக்கோஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் குடமிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பர்கருக்கு மெயினே உள்ள வைக்கிற பேட்டி இல்லையா, அந்த பேட்டி தான் உள்ள வைக்கிற பேட்டி தான் மெயினே. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் பேட்டி நம்ம சுட்டு எடுத்தது. 2 எடுத்திருக்கேன். எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட் பேட்டி மாதிரியா இருக்கான்னு தெரியல, டேஸ்ட் நான் என்ன பண்ணல. ஸோ அதை பார்த்துக்கலாம் சரியா. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்குது, பேட்டி ரெடியாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பண்ணு மாதிரி தோசை விட்டுட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் பர்கர் தோசை எப்படி வருதுன்னு. வாங்க சொல்லுவோம். ஓகே, நிறைய பர்கர் மாதிரி வரணும்னா மாவு ரொம்ப கட்டியாக இருக்கணும். இது அப்போதே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டதுனால அது கொஞ்சம் மாவு தண்ணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தோசையை மட்டும் ஊற்றி அப்படியே எடுத்துட வேண்டியதான். 1 minute later. மாவு ஊற்றிட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், லைட் சைடு ஊற்றிக்கலாம். ஓகே, பர்கர் தோசைக்கு பன் ஒரு சைடு வந்துடுச்சு. பன் எடுத்துருவோம். தோசை விடுறதுக்கு பன்னு மாதிரி தோசை விட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலதான் இனிமே வச்சு நம்ம பர்கர் ரெடி பண்ண போறோம். வாங்க வச்சு அதை ரெடி பண்ண. படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ இது செய்யறதுக்கு ஒரு மைனஸ் தேவை, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் தேவை. ஸோ ரெண்டையும் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மயோனஸை இந்த பன்ல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு மேல ரவுண்டாக வெட்டி வைத்த வெங்காயம் கொஞ்சம் சோஸ் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இது வச்சுக்கலாம், தக்காளி வச்சுக்கலாம், இந்த பேட்டி வச்சுக்கலாம். ஓகே,
சட்டி ஒன்று வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம மயோனஸ் ஊற்றிக்கலாம். தென் அதுக்கு மேலே கேப்சிகம் வச்சுக்கலாம். ஆனியன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே முட்டைக்கோஸ் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் ஊற்றிக்கலாம். தக்காளி இதுக்கு மேலே தக்காளி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூக்கிக்கலாம். கொத்தமல்லிலாம் போட மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு அளவுக்கு கொத்தமல்லி விட்டாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக பண்ணை கவுத்தியாச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணுவோம். ஹேய், ஃபைனலாக பர்கர் தோசை விட்டாச்சு. பாருங்க எத்தனை லேயர் இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே அப்படி ஒரு ரியல் பர்கர் மாதிரியே இருக்கு. பட் வந்து இது தோசை. ஸோ இதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனால் இது வந்து சாப்பிட மனசு இல்லை, இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்க்கறதுக்கு ரியல் பர்கர் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி அனுப்பிதான் பாருங்க. பர்கர் தோசை பார்க்கவே செமையா இருக்கு. பர்கர் தோசை இது எப்படி எடுக்கிறது எனக்கே பார்க்கவே ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. பர்கர் தோசை இதை நம்ம ஃபர்ஸ்ட் கையில எடுத்துக்கலாம். கையில எடுத்து கடிச்சுக்கலாம். சேர்த்தால எடுத்துரும். ஒரே வாயில கடிக்க தெரியல. ஓகே, கடிச்சிடலாம். சத்தியமா கடிச்சு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஒரு பர்கர் மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த பேட்டியோட டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக நான்வெஜ்ஜில் பேட்டி இருக்கும். வெஜ் பேட்டி நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. நான் நான்வெஜ்ஜில் பீஃப் பேட்டி, அப்புறம் வந்து சிக்கன் பேட்டி, அது நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் வெஜ்ஜில் நான் பேட்டி சாப்பிடல. உண்மையிலே சூப்பராக இருக்கு. சத்தியமாக இந்த மாதிரி தோசை யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. பர்கரில் தோசை சுட முடியும் யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் அதை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ, சாப்பிடாம இருக்கும் இல்லையே. மூஞ்சி பூரா மைனஸ் ஆயிருக்கும். சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியல. ஐயோ, உண்மையா நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ ஃபைனலா தோசை எப்படி இருக்கு அப்படின்னா, இருப்பது எங்கே அது